Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ வந்து ஸ்கின் கேர் பண்ண போறோம். ஸோ இன்ட்ரோ வீடியோலயே தெரியும் நான் எவ்வளோ டேமேஜா என்னோட ஃபேஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பார்த்துருங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ இதே வீடியோவா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ ஷூட் பண்றேன். இப்போ தான் என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வந்துட்டு சரி லேட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் வந்துட்டு காமனா அக்கா ஸ்கின் கேர் வீடியோ போடுங்க அண்ட் ஸ்கின் கேரோட டிப்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கின் கேர் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஸ்கின் கேரோட டிப்ஸ், எப்படி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணோம், எப்படிலாம் பண்ணோம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து டிப்ஸ் தரேன். அண்ட் வந்துட்டு நான் வந்து நிறைய ஷூட்ஸ் போகிறதுனால என் ஹேர் ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ அதுக்கான டிப்ஸும் நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எல்லாரும் வந்துட்டு நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன காலேஜ், அதெல்லாம் நிறைய கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் நான் இதில் சொல்ல முடியாது. இதுக்கான தனி வீடியோ நான் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேர் ஸ்கின் வந்து பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி எப்போ ஸ்கின் கேர் பண்ணேன் அப்படின்னா 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும். நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் எப்படி சொல்லுறது, ஏன் உளறிட்டு இருக்கேன், ஹோம் ப்ராடக்ட் கிடையாது, அது வீட்டில் தயாரித்த ப்ராடக்ட் கிடையாது. ஸோ நான் வந்துட்டு கடையில் வாங்கின ஒரு ஃபேஸ் பேக், த ஆரஞ்ச் பீல் பவுடரு. ஸோ அதை தான் நான் வந்து ஃபேஸ் பேக்காக போட்டிருந்தேன். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரில, கொஞ்சம் அப்பப்போ என்ன சொல்கிறது, நான் ஏன் உளறிட்டே இருக்கேன் எனக்கு தெரியல. சரி நான் சொல்ல வந்தது சொல்கிறேன். என்னென்னா ஃபேஸ் பேக் வந்து கொஞ்சம் பார்ப்போம் என்ன போடலான்னு, கிச்சன் போனதுக்கப்புறம் தான் சரி ஓகே இது போடலாமே அப்படின்னு தோணும். ஸோ இப்போ நான் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் தரதே என்னோட ஹேருக்கு தான். ஸோ நீங்கள் என்னோட ஹேரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. நான் ஹேர் கலர் பண்ணிட்டேன். அண்ட் ஹேர் கலர் பண்ணுறது இல்லாமல் நான் வந்துட்டு ஷூட்ஸ் போகிறதுனால வீக்லி ஒரு 2 times மேலே ஷூட்ஸ் போயிடுவேன். க்ரிம் பண்ணி என் முடி வந்து என் ஹேரோட டெக்ஸ்சர் இப்படி கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல. ஸோ என் ஹேர் ஸ்ட்ரக்சர் வந்து என் முடி இப்படி இருக்காதுங்க, ரொம்ப வேவியா கேர்லியா இருக்கும். ஸோ எல்லாரும் க்ரிம் பண்ணி என்னோட முடி இப்படி ஆக்கி, உங்களுக்கு தெரியுதா க்ரிம் போட, லைக் ஹேர் வந்து பெண்டாயி க்ரிம் போட இது மாதிரியே இருக்கு. ஸோ வளவலன்னு பேசினே இருக்கேன். ஸ்கின் கேர்க்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேருக்கு முன்னாடி நம்ம ஹேர் கேர் பண்ணிக்கலாம். அதுக்கான தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம வந்துட்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ 1 கப் கேர்டு அண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு வெந்தயமும் வெங்காயமும் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் வெந்தயம் வந்து ஒரு 2 hours வந்து நான் ஊற வச்சுட்டு அண்ட் அதுக்குள்ளே வந்து நான் வெங்காயம் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா குக்கும்பரும் கோகனட்டும் இருக்குது. ஸோ இப்போ என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, என் ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்கு. ஸோ இப்போ என்னோட ஹேருக்கு நான் வந்து நல்ல ப்ரோட்டீன் கொடுக்கணும். நல்ல டேமேஜான ஹேரை வந்து எல்லாரும் மோஸ்ட்டாக அந்த போட்டக்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் போகாமல் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எப்பயாவது வந்துட்டு நம்ம வந்து ஹேர் பேக் போடும்போது அதில் வந்து ப்ரோட்டீன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்டேக்காகவும் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் வந்துட்டு ஹேர் பேக்லேயும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், எக்கு ஆட் பண்ணலாம். பட் இப்போ நான் வந்துட்டு மோஸ்ட்டாக வெந்தயம் வெங்காயம் போட்டிருக்கேன், அது வந்து ஹேர் க்ரோத்துக்காக. ஸோ கேர்டும் லெமன் நான் வந்து யூஸ் பண்ணல இப்போ ஹேருக்கு. கமெண்டில் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க லெமன் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது, ஹேருக்கு வந்து லெமன் யூஸ் பண்ணலாம்.
அதுல வந்துட்டு ஒரு சில ஆசிட் இருக்கு அப்படின்னால நம்மளோட டேண்ட்ரஃப் வந்து அது கிளியர் பண்ணும். ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்கேஸ் வந்து அதுல வந்து ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு இப்போ நான் வந்து கோகனட்டும் குக்கும்பரும் எடுத்திருக்கேன். கோகனட் வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக்கும் அண்ட் நல்ல மாய்ஸ்டரா வச்சுக்கும். ஸோ ரொம்ப ட்ரை ஹேரா இருக்கவங்கலாம் வந்துட்டு கோகனட் யூஸ் பண்ணலாம். அண்ட் குக்கும்பர் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஹேருக்கு யூஸ் பண்ண போறேன். இது வந்துட்டு நான் வந்து சில ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். குக்கும்பரும் வந்து ஹேருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இது சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான். பட் இது சாப்பிட்ற நிலைமையில வந்துட்டு இந்த குக்கும்பர் இல்லை, ரொம்ப சுருங்கி போய் இது சாப்பிடவே முடியாது அப்படின்னு இருந்துச்சு. சரி ஓகே, ஏன் தூக்கி போடாட்டி தலைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஸோ ட்ரை ஆனதுனால சரி ஓகே ஹேர் பேக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெந்தய தண்ணி இருக்குல்ல, இந்த வெந்தய தண்ணி அப்படியே போட்டு நான் வந்து இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது லைக் எப்படி இருக்குது அப்படின்னா தேங்காய் சட்னி ஃபீல் எனக்கு வந்து வருது. ஸோ அப்படியே தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கப் கர்ட் ஆட் பண்ண போகிறோம். லைக் புளிச்ச தயிர். இது நான் ஃப்ரெஷ்ஷான கர்டை நான் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல, இது வந்து நல்ல புளிச்ச தயிர். ஸோ நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இதில் வந்து லெமன் ஆட் பண்ணல. ஸோ இது வந்து எனக்கு டாண்ட்ரஃபுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லெமன் ஆட் பண்ண பிடிக்காது, லைக் கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து புளிச்ச தயிர் போட்டு எக்கு போட்டு நீங்கள் வந்து டாண்ட்ரஃப்க்கு போடலாம். ஸோ அவ்வளோதான், ஹேர் பேக் வந்து நம்ம ரெடி. இப்போ நம்ம வந்து ஹேர் பேக் போடுறதுக்காக நம்ம ஹேரை வந்து இப்போ வந்து ப்ரெப்புங்கிற மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ நான் வந்து ட்ரை ஹேரில் நான் அப்படியே வந்து தூக்கி போட மாட்டேன். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் ஆயிலே இப்போலாம் அந்த நிறைய அப்ளை பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு போன வரைக்கும் வாரத்தில் மேக்ஸிமம் தலையில் ஹேர் ஆயில் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ கொஞ்சம் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சோமோ அதுலேருந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறது நிறுத்திட்டேன். ஸோ ஆனால் எண்ணெய் வச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ மோஸ்ட்டாக நான் எல்லாமே உடன் கோம்ப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் நிறைய இப்போ ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுறது கிடையாது. வெளியே எங்கேனா போகிறேன் அப்படின்னா ஒரு போனி போடுவேன், இல்லைன்னா வந்துட்டு அப்படியே ஃப்ரீ ஹேர் அதுதான். ஸோ அதனால நான் வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக் கோம்ஸை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். லைக் எல்லாமே நான் வந்து உடன் கோம்பு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. இது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கோம்பு இருக்குது. நீங்கள் மோஸ்ட்டாக உடன் கோம்பு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் அந்த சீப்பெல்லாம் அந்த பிளாஸ்டிக் கோம்பெல்லாம் போட்டு இன்னும் நம்ம வந்து டேமேஜ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் எப்போனா ஹேர் பேக் போடும்போது லைக் நல்லா லூஸ் டிஷர்ட் போட்டு அப்போ தான் போடுவேன். நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கணும். ரொம்ப டைட்டாக அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரெஸ்அப் பண்ணிக்காதீங்க. ஹேர் பேக் போடும்போது நல்லா ரிலாக்ஸிங்காக நல்லா லூஸாக டிஷர்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நல்லா வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஹேர் போட்டுருவோம், ஃபேஸுக்கு போட்டுருவோம், கைக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் டிஷர்ட் இருந்துச்சுன்னா இந்த வெயிலுக்கு நம்ம அவ்வளவுதான். ஸோ இப்போ எல்லாருமே மோஸ்ட்டாக சம்மர் ஹாலிடேஸில் தான் இருப்பீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்கின்னையும் ஹேரையும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்போ நல்லா தான் இருக்கும் உங்கள் ஹேரு, காலேஜ் போனதுக்கப்புறம் நாசமாக போயிடும். ஸோ இப்போத்துலேருந்தே மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட சேனல் கொஞ்சம் நல்லா ரீச் இருக்கு, நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம்
சே நம்மளை இத்தனை பேர் பார்த்து இவங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு போல அதெல்லாம் அப்படிலாம் நினைப்பேன். கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. பாருங்க என் முடி எப்படி கொட்டுதுன்னு. லைக் இது கொட்டினா இது நார்மல் தான், இதை விட அதிகமாக கொட்டினா கொட்டக்கூடாது, இதை விட அதிகமாக கொட்டக்கூடாது. ஸோ ஆனால் எனக்கு இது கொட்டுறதே கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் பேக் போடலாம். ஓகே, ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் எந்த ஃப்ளேவர்டான ஆயிலையும் நான் ஆட் பண்ணல. இப்போ நான் வந்து செக்கில் ஆட்டினேன் சுத்தமான தேங்காய் எண்ணெயை தான் நான் வந்து தலைக்கு போட போகிறேன். எனக்கு இந்த வெயில்ல எதுக்கு சளி பிடிச்சதுன்னே எனக்கு தெரியல. செம்மையா கோல்டு, வேற லெவல்ல கோல்டு பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். இது வந்துட்டு மசாஜ் கோம். ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு ஒரு மசாஜ் கோம்பு. ஆன்லைனில் நிறைய மசாஜ் கோம்ஸ் அவைலபிளாக இருக்கும். நான் வந்து மோஸ்ட்டாக பிளாஸ்டிக்கே அவாய்ட் பண்ணுங்க நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு இங்கே வந்து உட்டன்லேயே மசாஜ் கோம்பும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க, ஓகேவா? லைக் நீங்கள் ஆன்லைன்லலாம் வந்துட்டு செட்டாக வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லா சைஸ்லேயும் வந்துட்டு கோம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு கோம்பே 200 அந்த மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எனக்கு கையிலே மசாஜ் பண்ண தெரியும். ஆனால் செல்ஃபாக நம்ம கையில் மசாஜ் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்காது. ஸோ அதனால நான் வந்துட்டு மசாஜ் கோம்பு நம்ம வந்து எடுத்துக்கலாம். லைக் கோம்பு வந்து லைக் இப்படி இருக்குல்ல, ஸோ இதனால இது உங்களுக்கு குத்தாது, உங்கள் ஸ்கேல்பை டேமேஜ் பண்ணாது. நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஜென்டிலாக சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ். ஓகே, ஒரு நல்ல ஒரு 15 minutes ஒரு ஜென்டிலான மசாஜ் கொடுத்து நம்ம ஹேர்ல இருக்க பிளட் சர்க்குலேஷன்லாம் இது வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். இது ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம். ஃபேஸ் பேக்குக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து சியா சீட்ஸ் ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இன்னும் கீழே ஊற்றுனா ஊற்றிடும். ஸோ லைக் வாட்டரியாக இருக்குது. இது நான் வந்து ஏன் வாட்டரியாக இருக்குது அப்படின்னா, நான் இது வந்து வாட்டரில் வந்து ஊற வச்சுக்காட்டி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் மில்கில் ஆட் பண்ணிங்கன்னா லைக் திக் பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் மில்க் வேணும்னா மில்கில் ஊற வச்சுக்கலாம், இல்லைன்னா இதில் ஊற வச்சுக்கலாம், தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஸோ மண்டிலேருந்து எல்லாம் உழுகுறாப்புல. ஸோ ஓகே,
நம்ம வந்துட்டு இதை ஊற வச்சு நான் அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கூட நம்ம வந்துட்டு ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஸோ வேறு எதுவுமே நான் இப்போதைக்கு ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ரெண்டு தான் நம்ம வந்து இப்போ ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஸோ இது வந்து நல்லா டேன் இருக்கிறத இன்ஸ்டண்ட்டாக இது வந்து ரிமூவ் பண்ணும் அண்ட் நல்ல ஒரு க்ளோயிங் இருக்கும். ஸோ எனக்கு சியா சீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபேஸ் பேக் போடும்போது. இது கூட நான் வந்துட்டு லைக் அரிசி மாவு இருக்குல்ல, ரைஸ் ஃப்ளார், இதுவும் நான் ஆட் பண்ணுவேன். பட் நான் இப்போ ஃபேஸ் பேக் போட போகிறதில்ல, ஹேர் பேக் இப்போ தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா இப்போ தொட்டாலே கீழே விழுகுதில்ல, அந்த கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் போடலாம். ஃபேஸ் பேக் சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கோ, ஹேரை விட ஃபேஸ் சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கோ. ஸோ எனக்கு ஆல்ரெடி கோல்டு இருக்கனால என்னால் ஃபேஸ்க்கும் ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு தலைக்கும் ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பேக் போடலாம். ஓகே, நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். நான் ட்ரையர் யூஸ் பண்ணி ஹேர் ட்ரை பண்ணல, சும்மா டவல் ட்ரை தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஹேரோட நிலைமை. உங்களுக்கு இந்த ஸ்கின் கேர் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.